ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் நடிப்பில் தி கோட் படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தோட கதை பற்றியும் காஸ்டிங், சாங்ஸ்க்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒரு பிரபலமான பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் இயக்குனர் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரசாந்த் சார்கிட்ட பேசிட்டேன், ஓகே வர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு விஜய் சார்கிட்ட சொன்னேன். அவரெல்லாம் நாங்கள் வரும்போது பெரிய ஸ்டாரியா, வேற லெவல்ப்பா, நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்டார். பிரசாந்தை அப்படி புகழ்ந்திருக்காரு. பிரபுதேவாட்ட சொன்னதும் இதோ வந்துடுறேன் சாமி, எப்போ வேணால் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். மோகனை அவ்வளோ பிடிக்கும், நிறைய படங்களுக்கு கேட்டிருக்கேன். இப்போது மறுபடியும் விஜய் சார் படத்துக்கு கேட்டதும் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னார். உங்கள் கூட நடிக்கிற சந்தோஷம் தவிர அவங்க கேரக்டர் ஒழுங்காக இல்லைன்னா வருவாங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி விஜய் சாரை சமாதானப்படுத்தினேன். அடிக்கடி என்ன அநியாயம் பண்ணுற பார்த்தியான்னு சொல்லிகிட்டே இருப்பார். பிரசாந்த் சார் வந்தால் செட்டே ரெகலையாக மாறிடும். விஜய் சாரை டேக்கில் கூட சிரிக்க வச்சுட்டே இருப்பார். க்ளீன் சேவ் கூட பண்ணிட்டேன், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பிளேஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணி தாய்லாந்து, ரஷ்யா, துனிசியா அப்படின்னு பெரிய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவில் விஎஃப்எக்ஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஷூட்டிங் எங்கேயுமே நிற்காமல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியாது. நிறைய உழைப்பை போட்டிருக்கோம். அதற்கான பலனை அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறேன். தளபதியோட டியூல் ரோல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ, கற்பனை கதை தான் நிஜத்துக்கு பக்கத்தில் வர மாதிரி சொல்லியிருக்கோம். சாட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா அமைப்போட ஜாயின் பண்ணி வேலை செய்கிற குரூப் அது. அதில் ஒரு சமயத்தில் சிறப்பாக வேலை செஞ்சவங்க சிலர். அவங்க ஒரு காலத்தில் செஞ்ச விஷயம் இப்போ ஒரு பிரச்சனையாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மையக்கரு. பக்கா ஆக்ஷனில் படம் வந்திருக்கு. படத்துக்குள்ளே வந்துட்டால் ஒரே திருவிழா தான். ரொம்ப நாள் கழித்து விஜய் சாரை நீங்கள் என்னென்ன செஞ்சு பார்க்க நினச்சிங்களோ அது எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு விஜய் சார் வெளியே வந்ததும் எல்லாரும் என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போது அதுவே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக சின்ன பையன் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பழக்கப்பட்ட பிடிச்ச ஒருத்தரை வேறு மாதிரி காட்டுறதுக்கு காரணங்கள் இருக்குது. படத்தில் கேரக்டரோடு நீங்கள் பார்க்கும்போது அழகாக அவரோட ட்ராவல் ஆயிடுவீங்க. படத்தில் ரசிகர்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இருக்குது. விஜய் சார் படத்தை தியேட்டரில் பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் ஃபுல் மீல்ஸ் மாதிரி சர்வ் பண்ணியிருக்கோம். எனக்கு விஜய் சார் உச்சபட்ச உயரத்தில் இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்திருக்கு. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை பேரோட விஜய் சார் எப்படி பழகியிருக்கார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்கள பாராட்டி பேசிகிட்டே இருந்தார். பிரபுதேவாலாம் அவரை வச்சு போக்கிரின்னு பெரிய மாஸ் படம் கொடுத்துருக்காரு. பிரசாந்த் பெரிய ஹீரோ அப்படிங்கிறத விஜய் சார் இன்னமும் மறக்காமல் இருந்தார். மோகன் சார் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். இதுலேயும் அப்படி தான். சென்னை 29 பார்க்கும்போது அந்த பசங்கக்கிட்ட அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் களங்கமே இல்லாமல் இருக்கும். அதே தான் இங்கேயும் இருந்துச்சு. லைலா ஒரு சின்ன ரோல் அப்படின்னு சொன்னதும் பிரியமாக வந்தாங்க. விஜய் சாருக்கும் ஸ்னேகாவுக்கும் நடிப்பில் ஒரு பெரிய போட்டியே இருந்துச்சு. மீனாட்சி ஹீரோயினாக அவங்க இடத்துல இருக்காங்க. நடிகர் ஜெயராம் பற்றிலாம் சொல்லவே வேண்டாம். அப்புறம் நம்ம கேங் பிரேம்ஜி, வைபவ், அரவிந்த், அஜய்ராஜ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் யுவன் பாடல்கள் நல்லா இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, பாடல்கள் பலருக்கும் பிடிச்சிருக்கு, சிலருக்கு மாறுபாடான கருத்து இருக்குது. படம் பார்த்துட்டு வரும்போது எல்லா சாங்ஸும் பிடிக்கும். தியேட்டரில் எழுந்து நின்று நிச்சயமாக டான்ஸ் ஆடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் இப்படி இருக்காங்க. அப்படி தான் ஸ்பால் சாங் ரிலீஸ் பண்ணும்போதும் திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ நல்லா இருக்குது, அவசரப்பட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஏஐயில் பவதாரணியுடைய வாய்ஸை கொண்டு வந்தோம். பவதாரணி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சீக்கிரம் சரியாயிட்டு வா, இந்த பாட்டை நீ தான் பாடுற அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெங்களூரில் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணி முடித்த அன்னைக்கே பவதாரணி இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அதுக்கப்புறமா வேறொரு ஃபீமேல் வாய்ஸ் வச்சு பவதாரணி குரலுக்கு மேட்ச் பண்ணி அதை விஜய் சார் கேட்டதும், இந்த சாங்க்கு மேல் வாய்ஸ் நானே பாடவா அப்படின்னு கேட்டார். உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பவதாரணியுடைய அஞ்சலிக்கு விஜய் சாரும் சேர்ந்து பாடினது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு.